வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. டெட் எழுதி பாஸ் ஆனவங்க அடுத்து யூஜி டிஆர்பிக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் வந்துட்டு யூஜி டிஆர்பிக்கு வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு யூஜி டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 10க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன், ப்ரெசன்டேஷன், அனாலிசிஸ், இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படிங்கிறதா இதோட பேசிக் டெஃபினிஷனே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாவே வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் அப்படின்ட்டு. ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படின்னாவே வந்துட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு 2 மெத்தடில் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது வந்துட்டு மேபி பாப்புலேஷனாக எடுக்கலாம், இல்லை சாம்பிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சென்சஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் வந்துட்டு ஃபுல் பாப்புலேஷனையே தான் வந்து சர்வே பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்துட்டு பாப்புலேஷன் ஆர் சென்சஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் சில பொருள்ஸ் நம்ம தயாரிக்கிறோம். அது தயாரித்து அப்படியே வெளியே விட மாட்டாங்க, அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி தான் அதை வெளியே விடுவாங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப தயாரித்த எல்லா பொருளும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, சாம்பிளை எடுத்துக்கிட்டு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சாம்பிளை எடுத்துக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு சாம்பிளிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ப்ரெசன்டேஷன். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சு எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ட் பண்ண டேட்டாவை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு ஹோமோஜீனியஸ் குரூப்ஸாக அந்த டேட்டாவை பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு காலேஜ்லேயே சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எந்த இயர், ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அந்த மாதிரி எந்த இயரில் சர்வே எடுக்கிறோம் அந்த மாதிரியும் சொல்லலாம். அது கிளாஸிஃபிகேஷன். ஹோமோஜீனியஸாக பிரிச்சுக்குவோம் டேட்டாவை. ஸோ அந்த ஹோமோஜீனியஸாக கிளாஸிஃபை பண்ண டேட்டாவை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிளேஷன் ஃபார்மேட்டில் நம்ம அந்த டேட்டாவை ஃபில் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டேபிளேஷன் போட்டதுக்கப்புறம் மேபி அந்த டேட்டாவை டயக்ராமேட்டிக்காகவும் ப்ரெசென்ட் பண்ணலாம், கிராஃபிக்கலாகவும் ப்ரெசென்ட் பண்ணலாம். எதுக்காக நம்ம டயக்ராமேட்டிக், கிராஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டயக்ராமேட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கொடுத்துருக்க டேட்டாவை கேல்குலேஷன் யூஸ் பண்ணாமல் அப்படியே எப்படி சொல்யூஷன் உடனே பார்த்தோன்னே எப்படி அதை சொல்லலாம், அதில் எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு தான் வந்துட்டு அந்த டயக்ராமேட்டிக்கும் கிராஃபிக்கல் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறது எல்லாமே இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற பார்ட்டில் தான் இருக்குது. இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பேசிக்கான ஒரு டூல். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆவரேஜஸை பேஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆவரேஜஸில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் மீன், செகண்ட் ஒன் மீடியன், தேர்ட் ஒன் மோடு, ஃபோர்த் ஒன் ஹார்மோனிக் மீன், ஃபிஃப்த் ஒன் ஜியாமெட்ரிக் மீன். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் இருக்குது. இது 5மே ஆவரேஜஸ் தான். ஸோ ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெத்தட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் மீன், செகண்ட் ஒன் மீடியன், தேர்ட் ஒன் மோடு, ஃபோர்த் ஒன் ஹார்மோனிக் மீன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஜியாமெட்ரிக் மீன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் மீன், அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் என்ன எம்சிக்யூ கேட்பாங்க அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ செட் ஆஃப் டேட்டாவை தான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த 10 வேல்யூவையும் நம்ம ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஆவரேஜாக இவ்வளோ தான் போகுது அப்படி அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ ஆவரேஜில் தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஆவரேஜஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் இந்த எம்சிக்யூ இது ஒன்று தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து இருக்குது அந்த மெத்தட்ஸில் தான் வந்து அடுத்தடுத்த எம்சிக்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அரித்மெட்டிக் மீன். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு டோட்டல் ஆஃப் த நம்பர் இல்லை டோட்டல் ஆஃப் த ஐட்டம் டிவைடட் பை தயர் நம்பர்
அதாவது இது வந்து ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் அப்படிங்கிறது. அது என்ன அந்த சமேஷன் எக்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 10 வேல்யூ அப்படின்னா அந்த 10 வேல்யூவையும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சமேஷன் எக்ஸ் அப்படின்னாவே வந்துட்டு சமேஷன் அப்படின்னாவே ஆட் பண்ணுறது தான். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்மளாக கொடுத்துக்கிற ஒரு நேம், ஒரு வேரியபிள். ஸோ அப்போ அந்த சமேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த 10 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை தயர் நம்பர். ஸோ அந்த 10 அப்படிங்கிற கவுண்டிங்கால் டிவைட் பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட பேசிக் ஃபார்முலாவும் கூட. ஸோ டெஃபனிஷன் ஆஃப் அரித்மெட்டிக் மீனில் எம்சிக்யூ அப்படின்னா வந்துட்டு அந்த டெஃபனிஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்ன டெஃபனிஷன் கேட்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் வரும். இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம டேட்டா இண்டிவிஜுவல் சீரீஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். டேட்டாவிலே வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரீஸ், செகண்ட் ஒன் டிஸ்க்ரீட் சீரீஸ். ஸோ இண்டிவிஜுவலுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் அப்படிங்கிறது. இது எதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்க மாட்டாங்க, வித்தவுட் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவுக்கு எந்த ஒரு கவுண்டிங்கும் நம்ம வச்சுக்க போகிறது இல்லை. ஸோ இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து டிஸ்க்ரீட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப் அப்படிங்கிறது இது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற ஃபார்முலா. இதில் எம்சிக்யூவில் வந்துட்டு அந்த டினாமினேட்டரில் இருக்க சமேஷன் எஃப்க்கு பதிலாக என் அப்படின்னு கேபிட்டல் லெட்டர் என்னே டினோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் எம்சிக்யூவில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஃபார்முலா கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது இண்டிவிஜுவலுக்கு அது பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் அந்த செகண்ட் ஒன்னுக்கு வந்துட்டு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணணும். கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும்தான் அதுக்கான ஃபார்முலா சொல்ல முடியும். ஸோ இந்த செகண்ட் ஒன்னுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேரியபிள், அதாவது எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேரியபிள் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி செகண்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அந்த எக்ஸுங்கிற அந்த டேட்டாவோட கவுண்டிங் தான் இந்த ஃப்ரீக்வன்சியே. ஸோ இந்த டினாமினேட்டரில் சமேஷன் எஃப் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்துட்டு இது டைரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. சம்டைம்ஸ் எம்சிக்யூவில் இங்கே டினாமினேட்டரில் என் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் அதாவது இண்டிவிஜுவலில் இருக்க கேபிட்டல் என் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன், அதை தான் வந்துட்டு அந்த என்னு சொல்லுவோம். பட் இந்த டிஸ்க்ரீட் பொறுத்த வரைக்கும் இந்த சமேஷன் எஃப்ங்கிறது தான் வந்துட்டு என்னு சொல்லுவோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃபஸ்ட்டு இருக்க எண்ணுக்கும் செகண்ட் இருக்க எண்ணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டிவிஜுவல் சீரீஸில் கொடுத்துருக்க எண், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், கொடுத்துருக்க டேட்டாவோட கவுண்டிங் மட்டும்தான். அந்த டிஸ்க்ரீட்டில் வர எண்ணுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட டோட்டலை தான் என்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு எம்சிக்யூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் அடுத்து கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் சீரீஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிவிஜுவல், செகண்ட் ஒன் வந்து டிஸ்க்ரீட், அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்லேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் கண்டினியூஸ் சீரீஸ் இருக்குது. கொடுத்துருக்க ப்ராப்ளம்லேயே டேட்டா பார்த்தோம் அப்படின்னாவே அது ஒரு லிமிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸுங்கிற அந்த வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேறு ஏதாவது நேம் கொடுப்பாங்க, மார்க்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம் பொறுத்து இருக்குது. அந்த டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ளூசிவாக இருக்கும் ஆர் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் சீரீஸில் டேட்டா பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கொடுத்துருக்க ப்ராப்ளம் கண்டினியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இண்டிவிஜுவல் டிஸ்க்ரீட் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கும். கண்டினியூஸில் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்ன மீனிங் அப்படின்னா கொடுத்துருக்க இன்டர்வல் பொறுத்து தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி லிமிட்டில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூசிவ் அப்படின்னா வந்துட்டு 0 to 10, 11 to 20, 21 to 30. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலும் ஒரு இன்டர்வல் எதில் முடியுதோ அடுத்து அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் அந்த செகண்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல் எதில் முடியுதோ அதில் ஸ்டார்ட் ஆகியிருக்காது. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கு இன்க்ளூசிவ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இதில் வந்துட்டு கண்டிப்பாக எம்சிக்யூ கேட்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை கொடுத்துட்டு இது எக்ஸ்க்ளூசிவாக இன்க்ளூசிவான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா
இந்த டேட்டாக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இன்க்ளூசிவாக இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாலும் 2 டேட்டாவிலையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எழுதி இருக்கிறதுல 10 தான் டிஃப்ரென்ஸு. எக்ஸ்க்ளூசிவில் பார்த்தோன்னு சொல்லிடலாம் 0 to 10, அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 10 தான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிடலாம். அடுத்து இன்க்ளூசிவ் பார்த்தோம் அப்படின்னா 0 to 10 அப்படின்னும் போது நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 11 to 20 எடுத்துக்கலாம். அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9 தான் கிடைக்கும். ஆனால் இது இன்க்ளூசிவ் மெத்தட், அதனால அங்கே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அங்கே இருக்க இன்டர்வல் வந்துட்டு 10 தான். ஸோ அப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஸும் சொல்லணும். இந்த கொஷின் கண்டிப்பாக எம்சிக்யூவாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சிலே நிறைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து கண்டினியூஸ் சீரீஸ்க்கு வந்துட்டு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் பை சமேஷன் எஃப். இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு டிஸ்க்ரீட்டில் பார்த்தோம்னா சமேஷன் எஃப்எக்ஸ் போட்டிருக்கோம். பட் இந்த கண்டினியூஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம் போட்டிருக்கோம். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து டிஸ்க்ரீட்டில் நம்மளுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவும் இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரி தெரியும். பட் அந்த கண்டினியூஸில் பார்க்கும்போது மிட் வேல்யூக்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த எம் அப்படிங்கிறது ஸ்மால் எம் தான் டினோட் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் எம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு நொட்டேஷன், அதாவது மீடியன் அப்படிங்கிற அந்த ஆவரேஜோட நொட்டேஷன் தான் கேபிட்டல் எம்னு சொல்லணும். நம்ம அரித்மேட்டிக் மீனுக்கு யூஸ் பண்ணிக்கிற இந்த எம் வந்துட்டு ஸ்மால் எம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்மால் எம் வந்துட்டு மிட் வேல்யூ அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. இங்கேயும் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் முன்ன சொன்ன மாதிரியே ஈக்குவல் டு என், அதாவது ஃப்ரீக்வன்சியோட டோட்டலை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம். வித்தவுட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா அந்த நம்பர், வித் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டலை தான் சொல்ல போகிறோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எம்சிக்யூவில் கேட்பாங்க. இப்படி ஒரு 10 டேட்டா இல்லை ஒரு 8 டேட்டா அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளமில் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 10 ஃபேமிலிஸ் இன் ருபீஸ் ஆர் கிவன் பிலோ. ஒரு 10 ஃபேமிலியோட எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேமிலியை வந்துட்டு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி நம்ம பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு நம்பர்ஸில் இருக்குது. அந்த ஃபேமிலிங்கிறத ஏபிசிடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆல்ஃபபெட்டிக்கலில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரோல் நம்பர், சீரியல் நம்பர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரோல் நம்பர், சீரியல் நம்பர் இது எல்லாமே 1 2 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளமில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அரித்மெட்டிக் மீன் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் மீன் இண்டிவிஜுவல் சீரீஸில் கேல்குலேட் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். அரித்மெட்டிக் மீனுக்கான நொட்டேஷன் வந்துட்டு எக்ஸ் பார் தான். ஸோ கேபிட்டல் எக்ஸ் பார்னு தான் போடணும். சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். இப்போ அந்த சமேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 30 70 10 75 500 8 42 250 40 36. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நாம் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இந்த கேபிட்டல் எக்ஸை தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1061 அப்படிங்கிறது இதோட டோட்டலாக கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்துட்டு முன்னே எழுதணும். சமேஷன் எக்ஸ் பை என். என்னங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சமேஷன் எக்ஸ் வந்துட்டு 1061 பை என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ எத்தனை அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10 அப்சர்வேஷன்ஸ் கிவன். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 106.1. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட அரித்மெட்டிக் மீன். இந்த அரித்மெட்டிக் மீனில் என்ன மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணி ஈஸியாக நம்ம அரித்மெட்டிக் மீன் ஆவரேஜஸ் சொல்லிடலாம். டேட்டாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு ஆவரேஜை சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த கிளாஸில் மார்க் எடுத்தவங்க அதிகமாக எடுத்தவங்களும் இருப்பாங்க, கம்மியாக எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அதிகமாக எடுத்தவங்களும் வந்து அந்த ஆவரேஜ்குள்ளே வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸோட பர்டிகுலர் சப்ஜெக்டோட ஆவரேஜ் வந்துட்டு ஒரு 80% அப்படின்னா
அந்த 80%க்கு மேலே மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க, அபோவ் 90 அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த 90ங்கிறத அங்கே நம்மளுக்கு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலாக இவங்க மார்க் என்னன்னு சொன்னால் தான் நம்ம சொல்ல முடியும். பட் இதில் ஆவரேஜாக சொல்லும் போது அந்த ஹையஸ்ட்டு மார்க் எல்லாமே வந்துட்டு அதில் நம்ம இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாமல் போகும். ஸோ இதுதான் இந்த ஆவரேஜஸில் இருக்க ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு டைரக்ட் மெத்தட், நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம்க்குமே டைரக்ட் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இண்டிவிஜுவல் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து டிஸ்க்ரீட் மெத்தடுக்கு. ஸோ டிஸ்க்ரீட்டில் வந்துட்டு இப்போ அடுத்து பார்க்குற ப்ராப்ளம் கேல்குலேட் தி மீன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இங்கே அரித்மேட்டிக் மீனுனே சொல்லலை, டைரெக்டாக மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் அப்படின்னாலும் அரித்மேட்டிக் மீன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஹவுஸ் இந்த டீட்டெயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஹவுஸ் 2, 3, 4, 5, 6. அடுத்து நம்பர் ஆஃப் ஹவுசஸ். ஸோ அந்த 2 பேர் இருக்கவங்க எத்தனை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா 10 வீட்டில் 2 மெம்பர்ஸாக இருக்காங்க, 2 பர்சன்ஸாக இருக்காங்க. அதே போல் 25 ஹவுசஸில் வந்துட்டு 3 பர்சன்ஸ் இருக்காங்க, 30 ஹவுசஸில் 4 பர்சன்ஸ் இருக்காங்க, 25 ஹவுசஸில் 5 பர்சன்ஸ் அண்ட் 10 ஹவுசஸில் வந்துட்டு 6 பர்சன்ஸ் இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரியே எப்போவுமே ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்க டேட்டாவோட கவுண்டிங் மட்டும்தான். இப்போ இந்த டேட்டாவிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஹவுஸ், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் அப்படின்னா, ஸோ அந்த கவுண்டிங் 2 பேர் இருக்கவங்க எத்தனை வீடு, 2 பர்சன்ஸ் மட்டும் இருக்கவங்க எத்தனை வீடு அப்படின்னு கவுண்டிங் எடுத்தால் 10. அதே போல் 3 பர்சன்ஸ் இருக்க வீடு எத்தனை அப்படின்னா 25. அதே போல் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரித்மேட்டிக் மீன் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்படி டேட்டா இருக்குது அப்படின்னா முன்ன இண்டிவிஜுவலில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்க்கும் இப்போ டிஸ்க்ரீட்டில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்க்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது என்ன அப்படின்னா முன்ன கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. டேட்டாங்கிறது ஒரு 10 டேட்டா நம்பர்ஸில் இருக்கிறத தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ 10 வேல்யூஸ் மட்டும் இருந்தது, அதை வச்சு கால்குலேஷன் சொன்னோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் இருக்குது, நம்பர் ஆஃப் ஹவுசஸும் இருக்குது. ஸோ முன்ன எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒன்னாக இருக்கிறது தான் வேரியபிளாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதுக்கு அடுத்து தான் கொடுப்பாங்க. அந்த எக்ஸுங்கிற அந்த டேட்டாவோட கவுண்டிங் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ செகண்ட் ஒன்னாக இருக்கிறது அதான் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அவங்க எக்ஸு எஃப்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஏதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க, மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தான் நம்பர் ஆஃப் அப்படின்னு வருது அப்படின்னா செகண்ட் ஒன்னாக வருது ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தடில் முன்ன சொன்னது தான் ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் fx by summation f. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். இதுவே ஷார்ட்கட் மெத்தட் இப்போ எழுதுனது டைரக்ட் மெத்தட். அடுத்து ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சமேஷன் எஃப் இன்டு டி டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்போவுமே ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் அரித்மேட்டிக் மீன் கிடையாது, எல்லா ஆவரேஜஸுமே இந்த அரித்மேட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் எந்த ஆவரேஜஸ் எடுத்தாலும் நெகட்டிவில் ஆன்சர் வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்னா நம்ம கால்குலேஷன் ஏதோ தப்பாக இருக்குது. டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நெகட்டிவில் வர வாய்ப்பு இல்லை. பட் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது அதுக்காக தான் அங்கே ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டைரக்ட் மெத்தடில் போட்டாலும் ஷார்ட்கட் மெத்தடில் போட்டாலும் ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சேமாக தான் வரும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்கிறத வந்துட்டு எக்ஸ் அப்படின்னும் நம்பர் ஆஃப் ஹவுசஸை வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஹவுசஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீக்வன்சி 10, 25, 30, 25, 10. ஸோ நம்மளோட ஃபார்முலாவில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் என்னென்ன தேவை அப்படின்னா நியூமரேட்டரில் சமேஷன் எஃப்எக்ஸ் வேணும், எஃப்எக்ஸ் ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம், அதோட சமேஷன் தேவை. அதே போல் அடுத்தது சமேஷன் எஃப் டினாமினேட்டரில் ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் தேவை, இதையும் நம்ம ஆட் பண்ணி எழுதலாம். ஸோ ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 100 அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம் 20,
75, 120, 125, 60. இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வந்துட்டு 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டைரக்ட் மெத்தடில் ஃபார்முலாவுக்கு வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். சேம் ஆன்சர் தான் வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடுக்கும் கிடைக்கும். இதே ப்ராப்ளமே எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் போடுறது அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏ அப்படிங்கிறது அஷ்யூம்டு மீன், அதாவது நம்மளா ஏதாவது ஒரு வேல்யூவை அந்த அரித்மெட்டிக் மீனில் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்க இந்த எக்ஸ் வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். எக்ஸு அடுத்து எஃப்பு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி கண்டுபிடிக்கிறோம். டிங்கிறது வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்ல போகிறோம். எக்ஸ் வந்துட்டு 2, 3, 4, 5, 6. ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 10, 25, 30, again 25, 10. ஸோ டி அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். 2, 3, 4, 5, 6ன்னு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 எடுத்துக்கிறேன். 4 தான் வந்துட்டு நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். 2 minus 4 என்ன வரும்? -2. 3 minus 4 -1. 4 minus 4 0. 5 minus 4 1. 6 minus 4 +2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த காலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் எஃப் இன்ட்டு டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். -2 × 10 -20 -25. அடுத்து 0 × 30 0. 1 × 25 25. அடுத்து 20. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சமேஷன் எஃப் இன்ட்டு டி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அஷ்யூம்டு மீன் அந்த ஷார்ட்கட்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சமேஷன் எஃப் இன்ட்டு டி டிவைடட் பை சமேஷன் எஃப். சமேஷன் எஃப் என்ன நம்மளுக்கு 100. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4. ஏ வந்துட்டு 4 இல்லையா? அடுத்து ப்ளஸ்ஸு. நம்மளுக்கு இந்த எஃப் இன்ட்டு டி வந்துட்டு ப்ளஸில் வருதா மைனஸில் வருதான்னு பார்க்கலாம். அது 0 தான். ஸோ 0க்கு நம்ம ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸில் வருது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணிக்கலாம். சமேஷன் எஃப் இன்ட்டு டி வந்துட்டு 0 டிவைடட் பை சமேஷன் எஃப் வந்துட்டு 100. 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ளஸ் அந்த 4 மட்டும்தான். ஸோ முன்ன போட்ட டைரக்ட் மெத்தட்லேயும் இப்போ போட்ட ஷார்ட்கட் மெத்தட்லேயும் ஆன்சர் சேமாக தான் வரும். அடுத்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் சீரீஸ். இப்போ அடுத்து கண்டினியூஸ் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் கேல்குலேட் ஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஎம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீனோட ஷார்ட்கட் தான். ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம அரித்மெட்டிக் மீன் கேல்குலேட் பண்ண போகிறோம். டேட்டாவை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டில் இருக்குது. ஒவ்வொரு இன்டர்வலும் வந்துட்டு 10 இன்டர்வல் இருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ 20 to 30, 30 to 40. இது என்ன டைப் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் ஷார்ட்கட் மெத்தட் அண்ட் டைரக்ட் மெத்தட் இருக்குது. ஷார்ட்கட் மெத்தட் முன்ன போட்ட அதே ஃபார்முலா தான். சமேஷன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சமேஷன் எஃப் டி பை என் அப்படிங்கிறது என் ஆர் சமேஷன் எஃப்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃபார்முலா சமேஷன் எஃப்எம் பை சமேஷன் எஃப் அப்படிங்கிற இந்த டைரக்ட் ஃபார்முலாவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்ஸ் அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறத ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது இன்டர்வலில் 20 to 30க்குள்ளே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 அப்படின்னும் 30 to 40க்குள்ளே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 8 அப்படின்னும் அந்த கவுண்டிங் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத கவுண்டிங் தான். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாவே கவுண்டிங் தான். அடுத்து மார்க்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரீக்வன்சி அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். மார்க்ஸ் வந்துட்டு 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 5, 8, 12, அடுத்து 15, 6, 4. இப்போது நம்ம ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் பை சமேஷன் எஃப்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நியூமரேட்டரில் சமேஷன் எஃப் இன்ட்டு எம் கொடுத்துருக்கிறது எக்ஸ் எஃப் தான். எம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட் வேல்யூ. இந்த மிட் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸில் இருக்க அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட், அதாவது ஃபஸ்ட்டு லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 + 30 ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் தான் டிவைட் பண்ணும். 20 + 30 வந்துட்டு 50, 50/2 வந்துட்டு
25. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லிமிட்டோட மிட் வேல்யூ 25. அடுத்த லிமிட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லிமிட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25, அடுத்த லிமிட்டுக்கு 35, அடுத்து 45, 55, 65, 75. இந்த 20 to 30க்குள்ளே லிமிட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10. அதனால் அடுத்தடுத்ததுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணி தான் போடணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்க்கு போட்டுட்டோம் அப்படின்னாவே அடுத்தடுத்து 10 டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி மிட் வேல்யூ வந்துடும். அடுத்து ஃபார்முலாவில் நம்மளுக்கு F into M தேவை. இந்த ஃப்ரீக்வன்சியும் மிட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட டோட்டல் நம்மளுக்கு தேவை. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது F into M வந்துட்டு ஃப்ரீக்வன்சி மிட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 5 into 25 வந்துட்டு 125. அதே போல் அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறோம். ஸோ இதோட சமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2460 அப்படின்னு வரும். அடுத்து இங்கே டினாமினேட்டருக்கு ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் தேவை. இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் வந்துட்டு 50. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2460 டிவைடட் பை 50. இது நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 49.20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சேம் ஆன்சர் தான் வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடுக்கும் கிடைக்கும். முன்னே யூஸ் பண்ண அதே மாதிரி ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே டி அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா மிட் வேல்யூலேருந்து தான் டியை எடுக்கணும். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ் சீரீஸ், அதாவது லிமிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லிமிட்டுக்குள்ளேயும் 10 வேல்யூஸ் இருக்குது. நம்ம அதை என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்க்ரீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மிட் வேல்யூ அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்க்ரீட். அந்த 10 வேல்யூஸாக இருந்ததை தான் நம்ம டிஸ்க்ரீட்டாக மாற்றிருக்கோம். ஸோ அப்போ அங்கே தான் நம்ம வந்து டி, அந்த டியை சூஸ் பண்ணி, அதாவது அஷ்யூம்டு மீன் சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூவும், அதாவது டிங்கிறது முன்ன டிஸ்க்ரீட்டில் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். பட் இதில் இந்த இப்போ கண்டினியூஸ் சீரீஸில் அஷ்யூம்டு மீன் என்ன அப்படின்னா, அதாவது டி என்ன அப்படின்னா m மைனஸ் ஏ, மிட் வேல்யூ மைனஸ் ஏ. மிட் வேல்யூலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எதுலேருந்து அப்படின்னா அஷ்யூம்டு மீன்லேருந்து. அஷ்யூம்டு மீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்க இந்த 6 வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 45 கூட சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மிடில் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேல்குலேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் மெத்தடே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக் வந்துட்டு டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் இந்த மெட்டீரியலை டீட்டெயில்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.